அமைதி அமைதி, சைலண்டா இருங்க, சைலண்டா இருங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி எஸ்புதூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட உலகம்பட்டி காவல் நிலைய சரகத்தை சேர்ந்த உரத்துப்பட்டி புதுவளவு கிராமத்தை சேர்ந்த மக்கள் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். காரணம் என்னென்னா, எங்கள் ஊரில் தொடர் திருட்டுகள் கொள்ளைகள் நடந்துட்டு இருக்குது. கடந்த ஓராண்டா கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 10 வீடுகளில் தொடர் கொள்ளைகள் திருட்டுகள் நடந்துட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நாங்கள் புகார் பண்ணியிருக்கோம், எஃப்ஐஆர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்போ நகை ஒரு 10 பவுன் திருட்டு போச்சுன்னு சொன்னால் 5 பவுன் 4 பவுன் 3 பவுன் தான் எழுதுறாங்க. எங்களோட புகாரையும் முழுசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. எடுத்த புகாருக்கு நடவடிக்கை இல்லை. அதுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வீட்டுக்கு மேலே தொடர் கொள்ளைகள் நடந்துட்டு இருக்கு. ஒரு புகார் எடுத்த நடவடிக்கை எடுக்கலைன்னா அந்த திருடர்களுக்கு தைரியம் மறுபடியும் அந்த கொள்ளைகள் தொடர் கொள்ளைகளாக மாறிக்கிட்டு இருக்கு. இதனால நாங்கள் அவங்க புகார் சொல்லி பார்த்தோம், கேட்கல. ஏன்னா ஊரில் குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள், முதியவர்கள் நிறையா இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்படுமோன்னு அவங்க குடியிருக்கிறதுக்கே அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. காவல் நிலையத்தில் புகார் எடுக்கலை. அதனால தான் நாங்கள் மாவட்ட தலைநகர் சிவகங்கையோட கலெக்டர் ஆஃபீஸுக்கு நாங்கள் ஆட்சியர் அலுவலகத்துக்கு புகாரை கொடுக்க வந்தோம். எஸ்பி அலுவலகத்துக்கும் ஆட்சியர் அலுவலகத்துக்கும் புகாரை கொடுக்க வந்திருக்கிறோம். புகார் கொடுத்துருக்கிறோம். இதை எங்களோட தொகுதி அமைச்சர் திரு மரியாதைக்குரிய அண்ணன் KR பெரியகருப்பன் அவர்களிடம் தெரிவிச்சிருக்கிறோம். அவங்களும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் புகாராக கொடுத்துருக்கோம். புகாரை ஊர் மக்கள் அனைவருமே இங்கே திரண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் எஸ்பி அலுவலகத்திலையும் புகாராக கொடுத்துருக்கோம். என்னோட பேர் திருப்பதி. எங்களோட கோரிக்கை நாங்கள் இது வரைக்கும் திருட்டு போன பொருட்கள் மீட்கப்படணும். இதுக்கு மேலே எந்த திருட்டு நடக்காத அளவுக்கு எங்கள் ஊருக்கு உரிய பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணும். திருடர்கள் தவறு செய்தவர்கள், கொள்ளையடித்தவர்கள், திருடர்கள் பிடிக்கப்படணும். தண்டனை, அவங்களுக்கு உரிய தண்டனை வாங்கப்படணும். எங்களோட பொருட்கள் மீட்கப்படும். இதுக்கப்புறம் எங்களோட வீட்டில் இருக்கிற பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள்லாம் குடியிருக்கிறதுக்கு அச்சப்படுற அளவுக்கான சூழ்நிலைகள் தொடர் கொள்ளைகள் நடந்துகிட்டு இருக்கு. இது நாளைக்கு ஒரு கொலையாக கூட மாறிவிடுமோ அப்படிங்கிற அளவுக்கு எங்கள் கிராம மக்களுக்கு தொடர் அச்சமா இருக்கு. அதனால நிச்சயமா இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு தான் ஆட்சியர் அலுவலகத்துக்கு புகார் தெரிவிச்சிருக்கிறோம். நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பாங்கன்னு ஊர் மக்கள் நம்புறோம். கிராமம் ஒரு 4-5 கிராமத்தில் நடந்திருக்கு. அவர் பேசி அந்த ஊர் மட்டும் இல்லாம உரத்துப்பட்ட கிராமம் உரத்துப்பட்டி கிராமம் சார்பாக மக்கள் எல்லாம் வந்துருவாங்க. உரத்துப்பட்டி மக்கள் எல்லாம் இங்க வந்துருக்காங்க. ஒரு ஊர்ல என்னன்னா இங்க மட்டும் நடந்தது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பக்கத்து கிராமத்தில் நடந்திருக்கு. ஆனா அதான் இந்த திருடு சம்பந்தமான நம்ம ஊரை மட்டும் சொல்லுங்க. ஆமா, நம்ம ஊர் இதை மட்டும் சொல்லுங்க.